ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஎஸ் தருண் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சு. சரி, அது ஓகே. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தருண் சேனலில் நீ பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா தருணுக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின். ஸோ அதனால் என்ன பேச சொன்னால் நான் கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் நிறைய டீம் இருக்கும். கேகேஆர், என்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபி அந்த மாதிரி. ஸோ மொத்தம் 4 பேர் இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் எடுத்துகிட்டு ஆளுக்கு அதாவது 6 பால்ஸ், அதாவது 1 ஓவர். ஸோ 1 ஓவரில் கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் நம்ம டீம் சூஸ் பண்ணி எவ்வளோ அடிக்கிறோமோ அவங்க ஃபைனல்ஸ், அவங்களுக்கும் மேட்ச். இப்போ யார் வந்து எந்த டீம்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐ, நான் பார்த்தீங்கன்னா டிசி. அப்புறம் இந்த பிளாக் கலரில் இருந்துட்டான்ல ஆனந்த். ஸோ இவன் தான் ஆனந்த். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவன் வந்து ஃபுல் பவுலிங் ப்ளஸ் பேட்ஸ்மேன். ஸோ அது இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கார்ல அஸ்வின் மைண்ட் வாய்ஸ் யூடியூபர் அஸ்வின் மைண்ட் வாய்ஸ் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்காக ஆடுறாரு. ஸோ நம்ம மெயினான ஆள் தருண். ஸோ தொண்டை கட்டியிருக்கு, பேச முடியாது. இவன் வந்து சிஎஸ்கே. அப்புறம் வந்து கௌதம் நீ என்ன ஊர் என்ன டீம்? ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து எல்லா பெர்மனன்ட் பவுலர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டீமு அந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளியே போய்ட்டு அவுட்டு சொல்லிட்டேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் ஆக்சுவலி வெறும் ஃபீல்டிங்கு. ஸோ இப்போ வந்து நான் ரூல் சொல்கிறேன். கரெக்டாக நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்கள் ஃப்ரெண்டு வராரு. எப்போ கூப்பிட்டா எப்போ வராரு பாருங்க. ஸோ வந்து ரூல்ஸ் என்னன்னா 360 அடித்தா ஓடலாம், ப்ளஸ் வெளில போச்சுன்னா அவுட்டு. பால் பிடிச்சி விக்கெட் கீப்பர் ஸ்டெம்பில் பிடிச்சாலும் அவுட்டு, போல்டும் அவுட்டு. ஸோ பார்க்கலாம் யார் அதிக ரன்ஸ் எடுக்க போகிறா, யார் வின்னா போகிறான்னு. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தருண் தான் எடுக்க போகிறாங்க. ஓகே கேஸ், வாங்க ஃபர்ஸ்ட் பாலை பார்க்கலாம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் வந்து ஃபர்ஸ்ட் பாலில் போட போகிறாங்க. நான் இப்போ வந்து ஓடி போய் ஸ்டம்பர் வியூவில் எடுத்துடுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விக்கெட் கீப்பர் இங்கே நிற்கிறாருன்னா ஸ்டம்பர் வியூவில் எடுக்க போகிறேன். டிசி பவுலிங் பார்த்தீங்கன்னா கேகேஆர், பேட்டிங் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், அதாவது அஸ்வின் மைண்ட் வாய்ஸ். மறக்காமல் அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இவனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பவுலிங் கேகேஆர் சொல்லிட்டேன். ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா மங்களகரமாக மஞ்சளில் ஒருத்தன் நிற்கிறான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபீல்டிங். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க பவுலிங் போட்ட மாதிரி இல்லைன்னு உட்காந்துட்டாரு. கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப லேட் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுறீங்க? எப்போ நம்ம ஆரம்பிச்சோம்? 4:30 இருக்குமா? 4:30 வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், குரூப்பில் வந்துச்சு இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் வாங்குறாரு. இத்தனை பேர் வந்துட்டோம். இந்த கேகேஆர் இருக்காங்க தான் பவுலிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 4th டேக் இல்லைடா, 5th டேக்கு. அந்த 5th டேக்கும் பார்த்தீங்கன்னா 20 minutes வீடியோ எல்லாமே. கேஸ் 4:30க்கு ஆரம்பித்தோம் கேஸ். இப்போ டைம் இப்போ தான் நான் டைம் பார்த்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:24 ஆகுது கேஸ். 2 ஹவர்ஸா எவ்வளோ டேக்ஸ் பார்த்தீங்களா கேஸ்? 4 டேக்ஸு. லூஸு வேறு பவுலிங் போட மாட்டேங்குது. சித்தால பார்க்கல இருந்தீங்கன்னா ஒரு நல்ல டர்ஃபாக சொல்லுங்கள், நம்ம அங்கே புக் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம். வேங்கே வாசலும் ஒன்றுங்கண்ணா. ஸோ கேகேஆர் டேய் லூசே போறேல, நான் என்னடி பண்ணேன்? வீடியோ கத்திக்கிட்டே சொல்லியா? வாயில வந்துருச்சு எனக்கு. போடுறா, சீக்கிரம் போடுறா. ஸோ ரொம்ப லேட் பண்ணுறாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் பால் செம்ம ஷாட்டு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டாரு. கவின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணிட்டாரு. பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருப்பார். சைட்டாக பார்த்தா தெரியும், ஆனால் 6 அடிப்பார். ஸோ அடுத்த பேட்டிங் தரனா அது 1 and 1 சிஎஸ்கே. ஆனால் பார்த்தீங்கன்னா கட்ட முடியாது 6 அடித்தாலும், த்ரோட் பெயின். ஸோ மறுபடியும் நம்ம விக்கெட் கீப்பர் போகலாம். எஸ்ஆர்ஹெச் ஒரு பால் அவுட் ஆகுது. எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் போ. அவன் விக்கெட் கீப்பர் வந்துட்டான், நான் ஸ்டம்பியூ எடுக்கணும். சிஎஸ்கே
ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம விக்கெட் கீப்பர் கேட்ச்சு. ஸோ ஆனால் விட்டுட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க SRH வேஸ்ட் SRH ஏன் பால் என்ன ஏன் பால் திருப்பி ஸ்லோவாக போட்டு வச்சுக்கோம்மா அவனை செட்டாண்டா என் கையில். ஓகே செகண்ட் பால் கைஸ். ஜூம் பண்ணிடுறா பவுலிங்கே தெரியலடா. ஜூம் பண்ண தெரியலன்னு சொல்கிறேன். வைடு கைஸ் பார்த்தீங்கன்னா அது வைடு. எதில் அடிச்சு வச்சிருக்கியா நீ? போர்ட்ரைட் எடுத்து வச்சிருக்கியா? அங்கே நான் போன தடவை அவுட்டு. வெளில நிற்கிறான். இல்லை கைஸ் நாட் அவுட்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா நாட் அவுட்டு. ப்ரீஸ்குள்ள நின்னா. ஓகே ஆனந்தே எத்தனை பால்? தேர்டு. தேர்ட் பால்ரா. தேர்ட் பால். இதுவும் பார்த்தீங்கன்னா பக்கா வீடு இருந்தாலும் நவுந்து போய் அடிச்சிட்டான். இப்போ நடிப்பு இதெல்லாம் எப்படி நடிக்குது? செம்ம நடிப்புடா. கைஸ் செம்ம லெக்க கைஸ் அவனுக்கு. எப்படி கைஸ் ஒரு 3 ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு கைஸ். ஸ்கோர் 5 தான். என்னடா இது? கைஸ் பார்த்தீங்கன்னா பக்கா வைடு. ஸ்கோர் 6. பார்த்தீங்கன்னா நித்தின் வந்து அன்சைட் பண்ணி பெட்டா சொன்னா விக்கெட் சிக்கி நிற்கும். அர்ரா எப்போ போயிட்டா? ரீச் 11. 4 பேர் தான்டா. இஷ்டத்துல இத்துன்னு போவாத. 4 தான் இருட்டாயிடுச்சுன்னு எடுக்க முடியாது. 11 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நித்தின் ராக்ஸ். எப்பட்றா அவனுக்கு மட்டும் ஸ்லோவா போடுறான்டா. ஆமா அங்கட சொன்னா கடுப்பாமா. செம்ம அவுட் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிங். ஓகே இந்த போங்கெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு பால் தானே.
ரீபால். நீ போல்டு சொன்னது போதும். நீ எப்படி அண்ணன் நாங்களும் பார்த்துன்னு தான் இருக்கோம். கரெக்டா? ஆமா, 5வது டேக்குனா டயர்டா இல்லாம கிளப் ஹவுஸ் போகலாம். டேக் முடிச்சுட்டு என்னால் எடுக்கவே முடியல. இந்த நரம்புலாம் இங்கே வலிக்குது. நான் தான் வின்னர் முடிஞ்சிச்சு. இது 11 ரன் சிஎஸ்கே வின்னர். பாலுங்க